தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக நியூஸ் 8 செய்தி வெளியிட்ட நிலையில் நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக தற்போது அந்த முறைகேடுகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்ஜீவன் திட்டத்தில் 36 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அம்பலமான நிலையில் இது தொடர்பான செய்தியை நியூஸ் 8 தமிழ்நாடு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்ய பாலவேல். திருவாரூர் மாவட்டம் அகரத்திருமாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பூந்தோட்டம், மோட்டாத்தூர், வீரவாடி, வரகூர், அகரத்திருமாலம் உள்ளிட்ட 5 வருவாய் கிராமங்கள்ல கடந்த 2019 முதல் தற்பொழுது வரை 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அந்த பகுதியில் உள்ள 1737 வீடுகளுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதே போன்று 234 வீடுகளுக்கு வந்து நிலத்தடி நீர் ஆதார அமைப்பின் கீழ் வந்து கழிவு நீரை வந்து சுத்திகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு ஒரு வீட்டிற்கு 7,900 ரூபாய் மதிப்புல வந்து அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் வினோத் என்பவர் வந்து ஆர்டி மூலமாக தகவல் கேட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து அந்த அனைத்து வீடுகளுக்கும் 36 லட்சம் மதிப்புல வந்து அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக அந்த பகுதிக்கு நேரடியாக விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.